ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குவிக் வீடியோ தான் பார்க்க போறீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்லோட் பண்ணியிருப்பேன், நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இப்பயும் நாங்கள் செட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக எல்லா கிறிஸ்மஸ்க்கும் நாங்கள் வீட்டில் இருப்போம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வீட்டில் இல்லை, ஒரு அழகான ஒரு ட்ரிப் போக போகிறோம். அந்த ட்ரிப்பை பற்றி டீட்டெயில்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த ட்ரீ செட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சது. ஸோ மிடில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால வீடியோ எடிட் பண்ண முடியல. ஸோ தேங்க்ஸ் கிவிங் பிரேக்லாம் வந்துச்சு. தேங்க்ஸ் கிவிங்க்கு நிறைய ஷாப்பிங் பண்ணோம், எக்கச்சக்கமான ஷாப்பிங். அந்த ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரிக்கான க்ளோத்ஸு, ஷூஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரீ வந்து 7.5 ஃபுட் டால் சைஸ் இது. ஸோ இது வந்து 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஸ்டோரேஜ் பேக்கு செப்பரேட்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ட்ரீயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சி பார்ட்டை தான் அடியில் வைக்கணும். லாஸ்ட் இயர் நீங்கள் கிறிஸ்மஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் அவுட்டோர்லேயும் லாஸ்ட் இயர் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இன்ஃப்ளேட்டபிள் ஸ்னோமேன், அப்புறம் சாண்டாலாம் வச்சுருந்தோம். இந்த வருஷம் எதுவுமே நாங்கள் அவுட்டோரில் வந்து டெக்கரேட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் இருக்க மாட்டோம்ல. ஸோ அதனால் வேண்டாம், வீட்டுக்குள்ளே மட்டும் எங்களுக்காக வந்து ட்ரீ செட் பண்ணலான்னு தான் செட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரீயோட வெயிட் வந்துட்டு ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரே ஆள் தூக்க முடியாது. ஸோ எவ்ரி டைம் வந்து பாபா தான் இந்த ட்ரீயை வந்து தூக்கிட்டு வந்து செட் பண்ணுவார். ஸோ நானும் கிச்சன்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணிகிட்ருப்போம். யூஎஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி, கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எந்த கடைக்கு போனாலுமே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த பொருளை பார்த்து நம்ம ஆசைப்பட்டே நம்ம வாங்கிடுவோம். இந்த ட்ரீ ஃபுல்லாக நல்லா சுருங்கி ஃபோல்ட் பண்ணி தான் உள்ளே வச்சுருந்தோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து விரித்து விட்டால் தான் நல்லா அடர்த்தியாக வந்துட்டு ட்ரீ தெரியும். ஸோ அதுதான், இது விரிக்கவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. நானும் பாவா பசங்க 3 பேரும் சேர்ந்து விரிச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீலிட் ட்ரீ. ஒன்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணால் வந்து லைட் எரியும். ஸோ இதில் குட்டி குட்டியான பல்ப்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இதில் எங்கெல்லாம் பல்ப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கங்கே குட்டி குட்டி பல்ப்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ப்ரீலிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீலிட்டுனா இது இந்த லீவ்ஸ்லேயே வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா லைட்டு நம்ம எதுவுமே போடணும்னு தேவை கிடையாது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வெட்னஸ்டே. இன்றைக்கி தான் வந்து இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ட்ரிப்புக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ட்ரீ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. எல்லா இதுவும் பிரித்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அன்வித் நான் தான் ட்ரீயை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லைட் அப் ஆகிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரீ லைட்ஸ் எரியுதில்ல, இப்போ ஆர்னமெண்ட்ஸ் போடணும் நெக்ஸ்ட்டு.
கிறிஸ்மஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த திங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எவ்ரி இயர் ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா 2 பொருள் பிடிச்சிருந்தா வாங்குவோம். ஸோ அதே மாதிரி 3 பாக்ஸ் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ ஸ்டாக்கிங்ஸு, கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு லைட் எரியும்ல அந்த மாதிரி பாப்அப் கிஃப்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஆர்னமெண்ட்ஸு, அப்புறம் வந்து ட்ரீயை சுற்றி போடுறதுக்கு ரிப்பன்ஸு, ஸ்டாக்கிங்ஸு, ஸோ எல்லாமே நிறைய வச்சுருக்கோம். 3 பாக்ஸ்க்கு வந்து வெறும் டெக்கரேஷன்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பேக்கில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு தனி எனர்ஜி வந்துடும். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இது வந்துட்டு வெளியில மெயின் டோர்ல மாட்டுற மெரி கிறிஸ்மஸ் ரீத்து. ஸோ இதுவும் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப நாங்கள் யாருமே வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ மியாமி தான் போகிறோம். மியாமி வந்துட்டு ஒரு 8 days ட்ரிப்பு. ஸோ டிசம்பர் 20லேருந்து 28 வரைக்கும். ஸோ 28 லேட் நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேருவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப்பில் எடுத்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன் டைம் கிடைக்கிறப்ப. கூடிய சீக்கிரம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக ட்ரீயை ஃபுல்லாக ரிப்பனை சுற்றி பாவா செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இப்போ ஃபேமிலியாக நான், பாவா, கிட்ஸு எல்லாருமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ட்ரீ ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது தான். இப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அங்கிட்டுக்கும் ஸ்பைஸியாக பிடிக்குங்கிறதுனால நிறைய டாப்பிங்ஸ் போட்டு பஃபலோ சாஸு, ஆலப்பினோ, பனானா பெப்பர்ஸ், ஆலிவ்ஸ், சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான எனக்கும் அங்கிட்டுக்கும் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்பித்துக்கு வந்துட்டு வெறும் சிக்கன் பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
அடுத்ததா இப்போ எங்க வந்திருக்கோம்னா, அன்வித்தோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் டெக்கரேஷன் ஸ்கூல்ல பண்றாங்க. ஸோ அது வந்து அன்வித்துக்கு பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கிட்ஸுக்கு. ஸோ வந்துட்டு அவங்களே நிறைய திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்ஷ்மெலோஸ், கிஸ்ஸஸ், கேண்டி கேன், அப்புறம் வந்துட்டு கம்மி பேர்ஸ், M&M, ஸ்கிட்டில்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து அழகா வந்து ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் டெக்கரேட் பண்ணணும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்தோம். ஸோ குரூப் பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன டெக்கரேட் பண்ணியிருக்கோமோ அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அன்வித்து மொதல் வேலையாக அவன் டெக்கரேட் பண்ண ஹவுஸ் வந்துட்டு அதில் உள்ள டெக்கரேட் பண்ணியிருக்கான்ல அந்த கேண்டீஸ் எல்லாமே எடுத்து வரிசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாருக்கு ஒரே குஷி. நான் வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் அவன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ எங்களோட மியாமி ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.